பாரு, இப்போ நீ பேச போறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். சமத்து பையனா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒண்ணு விடாம பதில் சொல்லுவியா? ஓகேவா? சூப்பர். சொல்லு சொல்லு சொல்லு. என்ன பத்தின ரகசியம் என்னெல்லாம் உனக்கு தெரியும்? சொல்றா. பாரதி, இங்கதான் இருக்கீங்களா? இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப நான் இவனை வேற மாதிரி விசாரிக்க வேண்டியிருப்போம். துரை, இப்ப நீ இப்படி வாயை மூடிட்டு இருக்கிறதுனால நான் உன்னை விட்டுட்டு போக போறதில்ல. பேசாம நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுதான் உனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி. அன்னைக்கு நீ தானே என்ன கொலை பண்ண பார்த்தது. சொல்லு துரை. இதுக்கப்புறம் நான் மறைச்சு என்ன பண்றது? ஆமா, நான் தாண்டா உன்னை கொலை பண்ண பார்த்தேன். பாரதி மேல திருட்டு பழிய போட்டதும் நான் தான். நான் இங்க இருக்கிறத ஆதி பார்த்தாருன்னா நான் ஆதி கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஆதி என்ன பாக்குறதுக்குள்ள நான் போயிடணும். இனிமே இங்க இருந்தா நான் பாத்துருவேன்னு பாரதி கிளம்பிட்டாங்க போல இருக்கு. சரி சொல்ற, எதுக்காக இப்படி பண்ண? யார் ஒன்ன பண்ண சொன்னாங்க? ஏன்னா இதெல்லாம் நீ தனியா பண்ணிருப்பேன்னு என்னால நம்ப முடியல. என்னை யாரும் எதுவும் பண்ண சொல்லல. எனக்கு பாரதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். என்ன சொன்ன? பாரதிய கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா, அதுக்காக தான் நான் உன்னை கொலை பண்ண பார்த்தேன். பாரதி மேல பழிய சுமத்தி அந்த ஆபீஸ்ல இருந்து உன் வீட்டுல இருந்து வெளியே வர வச்சு நான் அவளை அடையணும்னு நினைச்சேன். இதுல மத்தவங்க சொல்லி நான் பண்றதுக்கு எதுவும் இல்ல. ராஸ்கல், உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா. அண்ணிங்கிறவங்க அம்மாக்கு சமண்டா. நீ என்னடான்னா இவ்வளவு அசிங்கமானவனா இருக்க? சரிடா,